Hi friends, today our topic is MAC address. So MAC address என்ன ஒரு நெட்வொர்க்கில் MAC addressோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மேக் அட்ரஸாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்க்குமே ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் தான் நம்ம வந்து மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மேக் அட்ரஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா ஜஸ்ட் டு டெலிவர் த பேக்கெட். ஸோ ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு நீங்கள் ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எது வழியாக போய் டெலிவரி ஆகும் அப்படின்னா மேக் அட்ரஸ் வழியாக தான். ஸோ மேக் அட்ரஸ் வழியாக தான் ஒரு பேக்கெட் டெலிவரி ஆகுது அப்படிங்கும்போது ஐபி அட்ரஸோட வேலை என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸுமே ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் தான் நம்ம மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மேக் அட்ரஸ். ஸோ இந்த மேக் அட்ரஸ் எதில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் நம்ம என்னங்கிறது இப்போ நம்ம சிஸ்டமில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரன் கமாண்ட் போய்க்கோங்க. சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிக் /all அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது வயர்லெஸ் லேன் அடாப்டருக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது. இது வைஃபையோட மேக் அட்ரஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அதே போல் என்னுடைய ஃபிசிக்கல் அட்ரஸ் வயர்லெஸ் லேன் அடாப்டர் வைஃபையோடது. லேன் அடாப்டரோடது எங்கே இருக்குது? லேன் அடாப்டர் இந்த ரியல் டெக் PCIGB அப்படிங்கிறது லேன் ஃபிசிக்கல் லேன் இன்டர்ஃபேஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை இன்டர்ஃபேஸில் தான் நான் இப்போ வந்து என்னுடைய டிவைஸை நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய லேப்டாப்பை வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வைஃபைக்கு ஐபியும் காட்டுது, ப்ளஸ் வந்து அதனுடைய ஃபிசிக்கல் அட்ரஸ் இதுதான் மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஐபி மேக் அட்ரஸ்ஸு இங்கே நமக்கு வியூ ஆகுது. இதில் இன்னொரு வழியாகவும் நீங்கள் வந்து மேக் அட்ரஸை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. கெட் மேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு டிவைஸ் TCP IP அப்படிங்கிறது எதுவில் வருதோ அதுதான் என்னுடைய மேக் அட்ரஸ். ஸோ இந்த மேக் அட்ரஸில் தான் எனக்கு வந்து இப்போ என்ன இருக்குது, இந்த மேக் அட்ரஸ் இந்த மேக் அட்ரஸும் சேமாக இருக்கா? எஸ், ரெண்டுமே சேமாக இருக்குது. இந்த ரெண்டு மேக் அட்ரஸுமே சேமாக இருக்கிறதுனால இந்த மேக் அட்ரஸில் தான் இப்போ எனக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு. என்னோட ஐபி அட்ரஸும் காட்டுது மேக் அட்ரஸ். ஸோ நீங்கள் இல்லை கெட் மேக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லேன் எனக்கு வந்து 2 வைஃபை அண்ட் லேன் தான் இருக்குது, ஃபிசிக்கல் லேன் தான் இருக்குது. டனல் அடாப்டர்ஸ் போட்டு வச்சுருப்பேன், SSL VPN அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய எல்லா ஐபியும் மேக் அட்ரஸையும் காட்டுது. என்னென்ன இந்த லேன் இன்டர்ஃபேஸஸ் இருக்கோ, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் என்ன இருக்கோ எல்லா இன்டர்ஃபேஸுக்கும் தனித்தனியாக ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். எல்லாத்தினுடைய மேக் அட்ரஸும் உங்களுக்கு காட்டுது. இல்லை அப்படின்னா இதை நீங்கள் பர்டிகுலராக ஒரு டிவைஸோட, அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸ் நீங்கள் எடுக்கணும்னா இதில் ncpa.cpl அப்படின்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் எனக்கு வைஃபை இருக்குது. வைஃபையில் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா இதாக இருப்பாங்க மேக் அட்ரஸ். ஸோ இந்த மேக் அட்ரஸும் எனக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த மேக் அட்ரஸும் சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து மேக் அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களால நினைச்ச முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் ஆகாது. குளோபலி இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக் அட்ரஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் என்ன ஆகும் அப்படின்னா சேமாக இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸுக்கும் செப்பரேட் மேக் அட்ரஸ் தான் இருக்கும், சேம் மேக் அட்ரஸ் இருக்காது. எப்படி ஐபி வந்து ஒரு நெட்வொர்க்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஐபி என்னோட டிவைஸுக்கு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மேக் அட்ரஸ் அப்படின்னு வரும்போது என்னோட டிவைஸுக்கு சேம் மேக் அட்ரஸ் குளோபலி நீங்கள் எந்த டிவைஸ் எடுத்தீங்க, சர்வர், நெட்வொர்க், லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ், நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகக்கூடிய எந்த டிவைஸாக இருந்தாலும் சேம் ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்காது. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை இருக்கக்கூடிய மேக் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு வந்து பெர்மனன்ட், இட் கேனாட் பி சேஞ்ச். எப்போவுமே வந்து
சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அது எப்படி உங்களுக்கு இன்னும் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஒரு பர்சன் இருக்கிறார் அப்படின்னா அவர் மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஆனால் அவருக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது மேலுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்குது, ஃபீமேலுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா சில வெட்டுக்காயங்கள் இருக்கலாம், சின்ன மறு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷனுக்குன்னு சொல்லி சில அட்ரஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சன் டு பர்சன் மாறும். ஒரு பர்சனில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் இன்னொரு பர்சனில் என்ன செய்யாது, சேமாக இருக்காது. ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இந்த பர்சனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அந்த நேமில் ஒருத்தர் இருக்கிறார், அந்த நேம் பிடிக்கல அப்படின்னா நாளைக்கு அவர் இன்னொரு நேமை மாற்றிக்க முடியும். ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் என்ன செய்ய முடியாது, அவரால் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரும்போது, நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணக்கூடிய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஐபிஓ வேணால் நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன வந்து ஐபி இல்லை அப்படின்னா நாளைக்கு இப்போ டைனமிக்லாம் சில ஐபியை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஐபி அசைன் ஆகும், நாளைக்கு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு ஐபிக்கு மாறிடும். ஆனால் அந்த ஃபிசிக்கலாக அதில் இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, அது காமனாக தான் இருக்கும். மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன எதுக்காக அப்படின்னா ஒரு பேக்கெட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு. இப்போது இந்த டிவைஸுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ்லேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் அட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸுக்கு பேக்கெட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு தான் மேக் அட்ரஸ் யூஸ் ஆகும். அப்போது ஐபி அட்ரஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஐபி அட்ரஸ் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஹோமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபீஸில் ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருப்பீங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே, நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுருப்பீங்க. அதில் ஒரு 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 டிவைஸுக்குன்னு சொல்லி 10 ஐபி இருக்கும், 10 டிவைஸுக்கும் செப்பரேட் மேக் அட்ரஸ், அதாவது ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு டிவைஸில் வந்து ஒரு ஐபி வந்து 192.168.1.2 அப்படின்னு இருக்குது. இன்னொரு டிவைஸ் அதே நெட்வொர்க்கில் அதே சுவிட்சில் கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு டிவைஸுக்கு 192.168.1.5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1.5 192.168.1.2 அப்படிங்கிற ஒரு டிவைஸில் இருந்து 192.168.1.5 அப்படிங்கிற டிவைஸுக்கு ஒரு ஃபைலை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பண்ணும்போது இந்த சுவிட்சில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ் தான் பேக்கெட்டை டெலிவரி ட்ரை பண்ணுமே தவிர ஐபி அட்ரஸுக்கு இல்லை. அப்போ ஐபி அட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிவைஸில் 1.2 அப்படிங்கிற டிவைஸ்லேருந்து போகக்கூடிய பேக்கெட்டுக்கான 1.5க்கான டிவைஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத, எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும். பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த 1.5 அப்படிங்கிற ஐபி எங்கே இருக்கோ அந்த ஐபிக்கு என்ன மேக் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கோ அந்த ஃபிசிக்கல் அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு வந்து பேக்கெட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணும். அப்போது மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு டெலிவர் த பேக்கெட், ஐபி அட்ரஸ் ஃபார் லொகேட் த டிவைஸ். இதுதான் ஒரு மேக் அட்ரஸ், அதாவது ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ என்னதான் இருந்தாலும் மேக் அட்ரஸில் தான் உங்களுக்கு பேக்கெட் டெலிவரி ஆனாலுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று, ரெண்டுமே ரொம்ப கம்யூனிகேஷனில் தொடர்புடையது தான். அது ஐபி அட்ரஸ் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் நடக்காது, மேக் அட்ரஸ் இல்லாமலும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்காது. இன்னும் உங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலி லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து வீட்டுக்கு நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கொரியர் ஒரு பர்சனுக்கு அனுப்புகிறீங்க. அப்போது அவங்க பார்த்தோன்னே அந்த பர்சன் யாருன்னு முதல்ல பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஃபிசிக்கல் பர்சனாக அவர் யார், எங்கே இருக்கிறாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அந்த அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறது தான் முதல்ல லொக்கேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் ஐபி அட்ரஸ் எந்த டிவைஸுக்கு அசைன் ஆகிருக்கு, எந்த ரவுட்டர் கீழே அப்படி இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொரியர்லையும் அந்த அட்ரஸை லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த கொரியரில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பர்சன் ஒருத்தர் அங்கே இருப்பார், அந்த ஃபிசிக்கல் பர்சனுக்கு போய் டெலிவரி ஆகுது. சேம் வே இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. ஐபி அட்ரஸை வச்சுட்டு அந்த எங்கள் லொக்கேஷனில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸ் கீழே இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ் என்னவோ அந்த மேக் அட்ரஸுக்கு உங்களுக்கு பேக்கெட்டு டெலிவரி ஆயிரும். இதுதான் மேக் அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. நார்மலாக அந்த நம்ம ஆஃபீஸில் பண்ணக்கூடிய சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது வந்து ஐபி அட்ரஸ் அதால் ரீட் பண்ண முடியாது, மேக் அட்ரஸ் தான் இருக்கும். இப்போது நீங்கள் 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
10 டிவைஸும் இருக்கக்கூடிய 10 டிவைஸுக்கான மேக் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த சுவிட்சில் இருக்கும். நீங்கள் ஒரு பேக்கெட்டில் ஒரு டிவைஸ் ஒரு போர்ட்டில் இருந்து இன்னொரு போர்ட்டில் இருக்கக்கூடிய டிவைஸுக்கு நீங்கள் ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜை ஈச் அண்ட் எவ்ரி போர்ட்டுக்கும் அனுப்பும். இந்த ஐபியில் இருக்கக்கூடிய யாராவது இந்த மேக் அட்ரஸோட யார் இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பும்போது இந்த ஐபி அட்ரஸை லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸில் இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் மேக் அட்ரஸ் இவர் அனுப்பின மேக் அட்ரஸும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும். ஓகே, இந்த மேக் அட்ரஸில் இந்த ஐபியில் இருக்கிறவர் இந்த மேக் அட்ரஸில் இருக்கிறாரு, அப்போ இந்த மேக் அட்ரஸ்க்கான பேக்கெட் தான் இது அப்படிங்கிறத அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட்டை என்ன பண்ணோம்னா அந்த சோர்ஸ் டிவைஸுக்கு அனுப்பிட்டு ரெண்டுமே பேக்கெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் ஒரு மேக் அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து 192.168 1.2 அப்படிங்கிற ஒரு டிவைஸில் இருக்கிறவர் 1.5 அப்படிங்கிற ஒரு டிவைஸுக்கு ஒரு பேக்கெட்டை அனுப்பும்போது என்டையர் டிவைஸுக்கும் என்ன ஆகும், என்டையர் போர்ட்டுக்குமே என்ன பண்ணும், கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா போர்ட்டுக்குமே இது ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜில் எந்த மேக் அட்ரஸுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது, அப்போ அந்த ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸில் இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ் பேக்கெட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணும். ஸோ இப்போ 1.2 இருக்கிறவர் போயிட்டார், அடுத்தது 1.3 இருக்கிறவர் அனுப்புகிறாரு, அதுவும் என்ன பண்ணும், என்டையர் சுவிட்சுக்கும் ஒரு பேக்கெட்டை ப்ராட்காஸ்ட் மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு இந்த மேக் அட்ரஸ் இந்த ஐபி அட்ரஸ் எந்த போர்ட்டில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு அவருடைய மேக் அட்ரஸ் என்னவோ அந்த மேக் அட்ரஸுக்கு உங்களுக்கு கொண்டு பேக்கெட்டை டெலிவரி பண்ணிடும். ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சுவிட்சில் இருக்கக்கூடிய என்டையர் போர்ட்டுக்குமே வந்து என்ன ஆகும், ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு டிவைஸ்லேருந்து என்னோட டிவைஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது எல்லா போர்ட்டுக்குமே என்ன ஆகும், ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜை அனுப்பிட்டு இந்த ஐபி அட்ரஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸில் இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ் அந்த ஐபிக்கான மேக் அட்ரஸ் என்னவோ அந்த மேக் அட்ரஸுங்கிறது ஃபிசிக்கல் அட்ரஸ் அந்த ஃபிசிக்கல் டிவைஸுக்கு கொண்டு பேக்கெட்டை டெலிவரி பண்ணுது. அதனால தான் ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் 100 பேர் அட் டைமில் வந்து ஒரு பேக்கெட்டை ஒரு டிவைஸ்லேருந்து என்னோட டிவைஸுக்கு மாற்றி அவங்கள்ட்ட சென்ட் பண்ணவோ இல்லை ஷேர் பண்ணவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவோ ட்ரை பண்ணும்போது 100 பேரோட ப்ராட்காஸ்ட் மெசேஜும் என்டையர் சுவிட்சிங்கும் சர்க்குலேட் ஆகிட்டு இந்த ஐபி இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ் எதுவோ அந்த மேக் அட்ரஸ் கொண்டு போய் பேக்கெட்டை டெலிவரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி திரும்ப பேக்கெட் வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும்போது எல்லா போர்ட்டுக்கும் போய் இந்த ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த ஐபி அட்ரஸ்க்கான மேக் அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்து அந்த கரெக்டான அந்த மேக்கு கொண்டு டெலிவரி பேக்கெட்டை கொடுக்கும்போது நிறையா டிராஃபிக் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டிராஃபிக் கிரியேட் ஆகிறதுனால தான் VLAN அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. VLAன்னா என்ன, எதுக்காக வந்து VLAன்ங்கிற மார்க்கெட்டு வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம VLAN பற்றி பேசும்போது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் மேக் அட்ரஸ் அப்படிங்கிறத பற்றி பேசின இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பிரோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.